பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். வாங்க பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் உலகத்தின் கவலைகள், துயரங்கள் எல்லாம் மறந்து எங்களை உண்டாக்கின அந்த தேவனை முழு இதயத்தோடு கூட நாங்கள் ஆராதிக்கலாம். அவர் எல்லா பிரச்சனைகளை விட மேலானவர். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்து வருகிற எல்லா போராட்டங்களை விட அவர் மேலானவர் அல்லவா? எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் துயரங்களை, கஷ்டங்களை பார்த்து சோர்ந்து போகிறதை விட்டு இந்த நாளில் அந்த சோர்வின் உடையை தூக்கி எறிந்து உற்சாகத்தினுடைய துதி ஆடையை தரித்து கொண்டு எங்களை மீட்ட, எங்களை ரட்சித்த, கடந்த நாட்களில் எங்களை கண்மணி போல பாதுகாத்த, எங்களை நரகத்தின் வாசலிலிருந்து எங்களை தப்புவித்த அந்த தேவனை முழு இதயத்தோடு கூட நாங்கள் ஆராதிக்கலாம். வாங்க. மலை போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல கரைந்து போகும் அவருடைய நாமத்தின் முன்வதாக. ஏனென்றால் அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவர், பெரியவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒரு ஒளியில நித்தமும் வாசம் பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கிறார். அவருக்கு ஈடு இல்லை, அவருக்கு இணை இல்லை, அவருக்கு ஒப்பிட எதுவுமே இல்லாத போது வாருங்க அந்த தேவனை கனப்படுத்துவோம். யாக்கோபுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது யாக்கோபும் கூட உடைந்தவனாய் வாழ்க்கையினுடைய முன்ன என்ன செய்யணும் என்றதை தெரியாம தவித்து நடந்த நாட்களில கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டு, கர்த்தர் அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி, அவனுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா சவால்களையும் கூட ஆண்டவர் அற்புதமாய் மாற்றினாரே. அதே ஆபிரகாமின் கடவுள், அதே ஈசாக்கின் கடவுள், அதே யாக்கோபின் கடவுளை தானே நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வாருங்க, யாக்கோபு இந்த தேவன் இன்றைக்கு எங்க தேவனா இருக்கிறார். யாக்கோபின் வாழ்க்கையில் அற்புதம் செய்த எங்களுடைய கடவுள் எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார் என்றதை உறுதியாய் நம்பி நாங்கள் தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எங்களை சோர்வடிக்கிற பிசாசு அவன் சோர்ந்து போகும்படி இந்த நேரத்தில் உற்சாகத்தோடு நாங்கள் துதிப்போம். என்ன இருந்தால் என்ன, என்ன இல்லை என்றால் என்ன, எங்களுடைய கர்த்தர் அவர் நமக்கு சொந்தமானவர் அல்லவா? அவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அல்லவா? நம்பிக்கையின் அஸ்திவாரமான தேவன், நம்பிக்கைக்கு எல்லாமே ஆன கடவுள் அவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறதே எங்களுடைய வாழ்க்கையின் பாக்கியம் அல்லவா? பிரியமானவர்களே, வாருங்க சேர்ந்து பாடுவோம். தேங்க்யூ லார்ட், அல்லேலூயா. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையை கைதூக்கி வந்தவர். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் என் சிறுமையில கண்ணோக்கி என்னை பார்க்கிறவர், என்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிறவர் என்பதாக. வாங்க சேர்ந்து பாடலாம். பீர்லஹாயிரோஹி என்னை காண்கின்றதே வந்தே, பீர்லஹாயிரோஹி என்னை காண்கின்றதே வந்தே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையில் கைதூக்க வந்தவர், என் சிறுமையில் கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையில் கைதூக்க வந்தவர். துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீ, ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினே. வீர்லஹாயிரோஹி என்னை காண்கின்றதே வந்தே, வீர்லஹாயிரோஹி என் ஜீவ நீருற்றுனேன். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே என் கண்ணீரை மாற்ற வந்த தேவனே, என்னுடைய சிறுமையை பார்த்து என்னுடைய வாழ்க்கை நிலைமையே மாற்ற வந்தவர் நீர். நீங்க இருக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க இருக்க எந்த துயரமும் இல்லப்பா. Amen. Praise you Lord. வனாந்திரம் என் வாழ்வானது, பாதைகள் எல்லாம் இருள
அழுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே, எந்த அழுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே. பீர்லஹாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லஹாய் ரோஹி, என் ஜீவன் நீருற்று நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கைதூக்க வந்தவரே. சிறுமையில் கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கைதூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பீர்லஹாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லஹாய் ரோஹி, எந்த ஜீவன் நீருற்று நீ. ஆம் பிரியமானவர்களே, எங்களை பார்த்து புறஜாதி ஜனங்கள் எங்களை தேடி வரும்படி, ஆமென், ராஜர்கள் எங்களை வந்து சேவிக்கும்படி கர்த்தர் செய்து விட்டார் அல்லவா. நாங்கள் இழந்ததெல்லாம் திருப்பி தருகிற தேவன் அவர். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்னெல்லாம் வந்து ஐயோ இன்னும் என் வாழ்க்கையில் நான் காண முடியாதுன்னு நினைச்சேனோ அது எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக திருப்பி தருகிற தேவன் அவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? புறஜாதி என்னை தேடி வந்தி, சுதந்திர வாழியாய் மாற்றிவிட்டி. புறஜாதி என்னை தேடி வந்தி, சுதந்திர வாழியாய் மாற்றிவிட்டி. வாக்கு தத்தம் செய்து நீர் சொன்னதை நிறைவேற்றினே. வாக்கு தத்தம் தந்து நீர் சொன்னதை நிறைவேற்றினே. பீர்லஹாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லஹாய் ரோஹி, என் ஜீவன் நீருற்று நீ. பீர்லஹாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லஹாய் ரோஹி, என் ஜீவன் நீருற்று நீ. ஆமென். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் நினைக்க நினைக்க, ஆமென், எங்க முன்னே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனையே அல்ல பிரியமானவர்களை. நாங்கள் கடந்த நாட்களில் நாங்கள் ஆமென் எரிகோகளை தாண்டி வந்திருக்கிறோம், செங்கடல்களை தாண்டி வந்திருக்கிறோம். ஆமென். எங்க முன்னால் இருக்கிற பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எங்களுடைய உதடுகளின் கனிகளாயிருக்கிற அந்த ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்தி நாங்கள் சொல்லலாம், அப்பா என் வாழ்க்கையில நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அதற்காக நன்றி. என் சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவன், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற தேவன், என் அவமானங்களை மகிமையாய் மாற்றுகிற தேவன், நீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை ஆராதிங்க. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எல்லாம் இருளானதே. சொல்லுங்க, அவருடைய கரமே கூட இருந்தால் வனாந்திரம் கூட ஆமென் அவர் செழிப்பாய் மாற்றுகிற இடமாய் மாறும். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கண்ணீரல் எல்லாம் துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி விடுவார். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எல்லாம் இருளானதே. எந்த அழுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே, எந்த அழுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே. பீர்லஹாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லஹாய் ரோஹி, என் ஜீவன் நீருற்று நீ. Thank you Lord, hallelujah, amen. எத்தனை பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்தாலும் அவர் என் கூட இருக்க
எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 27வது அதிகாரத்தை நீங்க தாவீது எப்படி எழுதுகிறார் என்று பாருங்க. ஆண்டவரே, நீ என் கூட இருந்தால் நான் எனக்கு எதிராக பாளையமே இறங்கினாலும் என்னுடைய நெஞ்சம் அஞ்சாது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், புயல்கள், கண்ணீர்கள் பார்த்து இன்றைக்கு சோர்ந்து போய் கிடக்கிறீங்களா? ஐயோ, நாளைக்கு என்ன செய்வது தெரியலையே. ஆண்டவரே, ஒரு அற்புதம் பண்ணுங்க, அற்புதம் பண்ணுங்கன்னு சொல்லி எமேன் உள்ளத்திலேயே தேவனிடத்திலே குக்கரில் இட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரே, என்ன செய்வதப்பா என்று சொல்லுகிற உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசவே இந்த ஒரு எமேன் தருணத்தை தந்திருக்கிறார். இந்த நேரத்தை அவரை பார்த்து போற்ற பயன்படுத்துங்க, அவரை உயர்த்துங்க. அவரை உயர்த்த 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 எல்லா பெரிய பெரிய மலைகள் எல்லாம் சமபூமியாய் மாறிடும் மாறிடும். பிரியமானவர்களே, உங்களால முடியாதது அவரால் முடியும். உங்களால கூடாத காரியங்கள் கர்த்தர் செய்து முடிப்பார். அவரை போல ஒரு தெய்வம் பூமியில் இல்லை. பூமியில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் பொம்மைங்க, ஆனால் கர்த்தரோ வான மண்டலத்தை உண்டாக்கி இருக்கிறார். அவர் தேவர்களில் பயங்கரமானவர் என்று சங்கீதக்காரன் பாடுகிறாரே. இந்த நேரத்திலும் கூட உங்க பிரச்சனைகளை நினைச்சுக்கங்க, சொல்லுங்க, இந்த பிரச்சனையை விட என் கடவுள் பெரியவர். இன்றைக்கு என்னெல்லாம் போராட்டம் உங்களுக்குள்ள இருக்கிறதோ, உங்களுக்குள்ள என்னெல்லாம் பயம் உங்களை சூழ்ந்திருக்கிறதோ, அதை பார்த்து சொல்லுங்க, ஓ, இந்த பிரச்சனையை விட என் கடவுள் பெரியவர். வேதம் சொல்லுகிறது அல்லவா, ஓ செருபாபேலே, உன் முன்ன நிற்கிற பர்வதம் எம்மாத்திரம், கர்த்தர் முன்பதாக இதெல்லாம் சமபூமியாகும். ஆம் பிரியமானவர்களே, சக்கரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, எமேன் பலத்தினால் ஆகாதது, பராக்கிரமத்தினால் ஆகாதது, அது அவருடைய ஆவியினாலே கூடும் கூடும் கூடும், எல்லாம் கூடும். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே முடியும், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னால் ஆகாதது, எனக்கு எட்டாதது உமால கூடும் அப்பா, உமால கூடும். ரீபா தலர தரிகா தலர பதல ரபா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன். ரீகா தலபா ஷக தலரபா. ஓ ஹalleluya. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர்
ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா. எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் கர்த்தரை பார்த்து சொல்லலாமா, மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்க முன்ன நடக்கிற கடவுள் எங்க தடைகள் எல்லாம் உடைத்து நாங்க தள்ளாடி கொண்டு நடக்கும் போதெல்லாம் எங்களை கூட பிடிச்சு எங்களை அரவணைச்சு எங்க கால்களுக்கு பலனை தந்து மான் கால்களை போல எங்களை ஆக்கி சோர்ந்து போகிற நேரத்துல எல்லாம் எங்களை தூக்கிக்கிட்டு அப்படியே ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் தூக்கி சுமப்பதை போல சுமந்து எங்களுக்கு வாக்கு தத்தத்தை தந்து பலன் தந்து நடத்துகிறாரு. அவரை பார்த்து துதிப்போமா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, நான் மனதார நன்றி சொல்வே, மனதார நன்றி சொல்வே. ஹல்லேலூயா. ரஹதலரபா ரிகதலரபா ரிகதலரபா. பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து கெடுக்கிற தேவ பிள்ளையே, கவலைப்படாத. கர்த்தர் உன்னை மறக்கல, கர்த்தர் உன்னை மறக்கிறதில்ல. இஸ்ரவேலை காக்கிறவரோ அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை.
அவர் உன்னை மட்டும் யோசிக்கிறவர் அல்ல. உனக்கு இருக்கிற பிரச்சனைகள், உனக்கு இருக்கிற துயரங்கள், உன்னை பாதிக்கிற அந்த வேதனைகள், உன்னை சூழ்ந்திருக்கிற அந்த சோர்வுகள் யாவையும் குறித்து அவர் கவனமாயிருக்கிற தேவன். அவருக்கு அதை குறித்து விசாரிக்கிற தேவன். தேவனுடைய வார்த்தையில கர்த்தராக இயேசு சொன்னார், பிதா என் கரத்துல எதை கொடுத்திருக்கிறாரோ அதில் ஒன்றையும் நான் எழுந்திர மாட்டேன். ஆம்பிரியமானவர்களை, நீங்க அவருடைய கரத்தில் இருக்கிறீங்க. பெரியவருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறதுனால ஏதும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த வியாதியும், எந்த வாதையும், எந்த போராட்டமும் உனக்கு விரோதமாய் எழும்பி அது ஜெயிக்க முடியாது. கர்த்தரே உன் தஞ்சமா இருக்கிறார். கர்த்தரே உன்னுடைய கோட்டையா இருக்கிறார். அவரே உனக்கு மறைவிடம் அல்லவா. அவரை போற்றுங்க, அவரை புகழுங்க. எந்த துதியும் எந்த ஆராதனையும் கூட அவரை வர்ணிக்க முடியாது. ஆனால் எங்களுடைய உதடுகளில் வருகிற அந்த தொதில் நாவால் வருகிற அந்த ஆராதனையை முழு இதயத்தோடு சொல்லுகிறதை கேட்டு விரும்பி சந்தோஷப்படுகிறவர். என் கண்கள் உண்மையை பார்க்கிறது. ஆண்டவரே, அந்த செங்கடல் அவர்கள் முன்னே வந்து அப்பா பெரிய சவாலாய் நின்ற போது மோசைக்குள்ள ஒரு பயம், ஐயோ எப்படியோ வெளியே தப்பிச்சிட்டோன்னு நினைச்சோமே. ஆனால் இந்த இடத்துல இந்த செங்கடல் தாண்டி நாங்கள் எப்படி போவது? இந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் என்னை விடமாட்டார்களே. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, அவர்கள் வந்து எல்லாரும் அவனிடத்தில் வந்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். எகிப்து தேசத்தில் கல்லறை இல்லை என்பதற்காக இந்த இடத்துல கொண்டு வந்தாயா? இந்த இடத்துல எல்லாரும் பிணமாய் போகிறதுக்காக தானே இந்த சூழ்ச்சியை நீ செய்தாய் என்று பேசுகிறார்கள். இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது அந்த ஃபரோவா மிக கோபமடைந்தவனாக அவன் தன்னுடைய சேனையை அனுப்பியவர்களை கொல்லுவதற்காக அனுப்புகிறான். அந்த சேனைகளுடைய ரத சத்தம் ஒரு பக்கம், அவர்கள் கத்தி கூக்கரலிட்டு கொண்டு அவர்கள் பின்பற்றி வருகிற ஒரு சத்தம். இன்னொரு பக்கத்தில் இந்த ஜனங்களை யாருக்காக மோசே அவளெல்லாம் போராடினானோ அந்த ஜனங்களை அவனை வந்து தூசித்து கொண்டு அவனை வந்து கோபமாக பார்த்து அவனோடு பேசி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பெரிய செங்கடல் இருக்கிறது. என்ன செய்யணும்னு தெரியாம மோசே தவித்து நிற்கிறார். அவருடைய உள்ளம் நடுங்குகிறது, அவருடைய கரம் நடுங்குகிறது. என்ன செய்யணும் என்றதே தெரியல. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறீர்களா? எங்க திரும்பினாலும் பிரச்சனை, என்ன பார்த்தாலும் பிரச்சனை. ஐயா, நான் என்ன செய்வது தெரியல ஐயா. என் கண்ணீரை கேட்கிறவர்கள் யாரும் இல்லை ஐயா. என் துக்கத்தை யாரோடு பகிர்ந்து கொள்வதுன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் வாழ்க்கை வேதனை தான் தருகிறது. எங்க பார்த்தாலும் ஒரு பக்கம் கல்லறை போல ஒரு வாழ்க்கை, இன்னொரு பக்கம் எனக்கு எதிர்த்து நிற்கிற 1000 ஜனங்கள் சேனையாய் கிளம்பி வருகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கடலாய் நிற்கிற என்னுடைய கடன்கள். என்ன செய்யணும்னு தெரியாமல் தவித்து நிற்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உனக்காக தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலை கேட்பதான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அந்த மோசேனுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில, அந்த ஒரு துக்கத்தின் பிரச்சனைகள் மத்தியில மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தர் இறங்கி வந்தார். ஓ, இந்த ஒரு நேரத்தில் உங்களை பார்த்து பேசுகிறேன். உன்னுடைய சூழ்நிலையின் மத்தியில கர்த்தர் வெளிப்பட போகிறார். கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவரை உயர்த்துகிற உன்னுடைய வாழ்க்கையில, அவரை மேன்மைப்படுத்துகிற உன்னுடைய வாழ்க்கையில எதிரிகள் கிட்ட வர, பிரச்சனைகள் அதிகமாக, ஓ செங்கடல்கள் வழி திறக்காமல் நிற்கிற நேரத்தில், ஓ இன்னும் முடிந்தது என் வாழ்க்கை, இன்னும் என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று நீ நினைக்கும் போது உனக்காக யாவையும் செய்கிற தேவன் உனக்காக வெளிப்பட போகிறார்.
உனக்காய் அற்புதம் செய்ய போகிறார். அதை நிச்சயமாய் நீ காண்பாய், அதை நிச்சயமாய் காண்பாய். உனக்கு எதிர்த்து பேசின நாவுகள் வாய்கள் மூடப்பட கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உனக்கு எதிர்த்து நின்ற ஆயுதங்கள், உனக்கு எதிர்த்து வந்த சேனைகள் எல்லாம் அவர்கள் வெட்டுண்டு போகும்படி கர்த்தர் செய்வார். உனக்கு தடையாய் நிற்கிற செங்கடல்களை கர்த்தர் திறந்து அதன் மத்தியிலே நீ நடக்க வழியை கர்த்தர் உண்டாக்குவார். உன் தேவன் பராக்கிரமம் உள்ள தேவன், உன்னுடைய தேவன் அற்புதமான தேவன், உன்னுடைய தேவன் ஒப்பிட முடியாத உயர்ந்தவர். அவர் இஸ்ரேலின் தேவன், அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவருடைய பராக்கிரமத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே உன்னை மீட்டெடுக்க அவரால் முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய கரம் உனக்கு உதவி செய்யாதிருப்பதுக்கு குறுகி போன கரம் அல்ல. இந்த நேரத்தில் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, அன்பான சகோதரனே, ஓ வாழ்க்கையிலே அற்புதம் வந்து கொண்டிருக்கிறது. அவரை உயர்த்துகிற உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைக்க முடியாத, நீ பிரமிக்கவும் முடியாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். உன்னை தலைகுனிய விட மாட்டார், நீ வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீ அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் முகத்தை பார்க்கிறவர்கள் பிரகாசமடைவார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? வாய்களை திறந்து துதி. உன்னை தடுக்கிறவன் யார்? நீ வீட்டில் இருக்கிறாயோ இல்லை எங்கே இருக்கிறாயோ, வாய்களை திறந்து ஸ்தோத்திரி தேவ பிள்ளையே, என்னோடு கூட ஆராதி வாங்க. உங்களுடைய பிரச்சனை இனி பிரச்சனையே அல்ல. உனக்கு எதிர்த்து நிற்கிற தடைகள் இனி தடைகளே அல்ல. உனக்கு எதிர்த்து இருக்கிற அந்த எதிரிகள் இன்னும் எதிரிகளே அல்ல. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ள நீ எல்லாம் செய்ய முடியும். கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமான சுகம் உனக்கு உண்டு. கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமான வெற்றி உனக்கு உண்டு. ஓ ரீஷாகதலபா ரீகபா சந்தலதரபா ரீபதலரஹசகதலரபா ரீகதலரபா. அவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு நீங்க போதுமானவர்ப்பா, நீங்க போதுமானவர், நீங்க போதுமானவர். நீங்க என் கூட இருந்தால் நான் சேனைக்குள் பாய்வேன். நீர் எனக்கு கூட இருந்தால் நான் மதில்களை தாண்டுவேன். நீர் என் கூட இருந்தால் ஆண்டவரே 1000 சேனைகள் என்னோடு இருக்கிற பலன் எனக்கு. ஓ ஆண்டவரே, நீர் எனக்கு போதுமானவர். சொல்லுங்களேன், வாய்களை திறந்து சொல்லுங்க, நீர் எனக்கு போதுமானவர் அப்பா. இப்படிப்பட்ட எதிரிகள் 1000 வந்தாலும் கூட என்னுடைய நெஞ்சம் அஞ்சாது. வேதம் சொல்லுகிறது, செங்கடலை ஆண்டவர் 2 பிளந்து விட்டார். ஓ இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கப்பட போகிறது. உனக்கு வர வேண்டிய இருக்கிற ஆசீர்வாதம் வரப்போகிறது. உனக்கு மோசப்படுத்தப்பட்ட அந்த பணம் திரும்பி வரப்போகிறது. உன்னை விட்டு விலகி போனவனுடைய பிள்ளைகள் திரும்பி வரப்போகிறார்கள். அற்புதம் அற்புதம். இயேசுவுக்கு சொல்லுங்க, நீங்க எனக்கு போதுமானவர், நீங்க எனக்கு வேண்டும். ரீகதல ரபா ரீகதல ரபா ஷகதல ரபா ரூடதல ரபா ரியாந்தல ரபா ரஹசகே. ஓ ஹalleluya. ரிவதல ரபா. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நீலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைதானே ஐயா, உம்மைதானே இசையா, உம்மைதானே இசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைதான் நிறுத்தியுள்ள, ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைதான் நிறுத்தியுள்ள. வலப்பக்கத்தில் இருப்ப
என் வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைதானே ஐயா, உம்மைதானே ஏசையா, உம்மைதானே ஏசையா. உம்மை அல்லாமல் வேற விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. உம்மை அல்லாமல் வேற விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, என் நிம்மதியே நிரந்தரமே. நினைவெல்லாம் ஆள்பவரே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறேன் உம்மைதானே ஐயா, உம்மைதானே ஏசையா, உம்மைதானே ஏசையா. உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கின்றேன். உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கின்றேன். ஆற்றங்கரை மரமாக, ஆற்றங்கரை மரமாக, ஆயுளெல்லாம் கனிதருவே, அயராமல் கனிதருவே. நேசிக்கிறேன் உம்மைதானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைதானே ஐயா, உம்மைதானே ஏசையா, உம்மைதானே ஏசையா, உம்மைதானே ஏசையா. பிதாவே, நீர் எனக்கு போதுமானவர். எது மாறினாலும் யார் மாறினாலும், எனக்கு எதிர்த்தா இந்த உலகமே நின்றாலும் நீர் என் கூட இருக்கையில் அப்பா, அது எனக்கு போதுமானதப்பா. எல்லாரும் இந்த நேரத்தில் சொல்லலாம், ஆண்டவரே, என்னை காக்கும் கேடகமே, நான் நம்பியிருக்கிறேன் என்னுடைய மீட்பரே, எனக்கு போதுமானவர். யோபு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே எழுந்து அவன் நடுத்தரவில் நின்றபோது அவனுடைய ஒட்டகங்கள் செத்து போனது, அவனுடைய படகுகள் எல்லாம் மூழ்கி போனது, தன் பிள்ளைகள் எல்லாம் இறந்து போனார்கள். அவனுக்கு இருந்தது எல்லாமே பிசாசு அவனிடத்திலிருந்து பறித்து கொண்டாலும் யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் செத்து போனது, எல்லாம் எழுந்து போனது, என் கனவு செத்து போனது. ஆனால் என் மீட்பர் சாகலையே. மீட்பர் என்று சொல்லுகிறார், என்னுடைய மெய்ப்பன் என்று சொல்லல, என்னுடைய கோட்டை என்று சொல்லல. அவர் சொல்றார் என் மீட்பர். மீட்பர் என்றால் என்ன? நான் இழந்ததெல்லாம் மீட்டு தருகிறவர். என் வாழ்க்கையில என்னெல்லாம் நான் இழந்து போனேனோ
அதை மீட்டு கொடுக்கிறவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் அழிந்து போனாலும் என் மீட்பர் இருக்கிறார். இல்ல, அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த நேரத்தில் அந்த சந்தோஷம் உனக்குள்ள நிரம்பட்டும். சகோதரனே, என்னத்தை இழந்து விட்டாயோ, என்னெல்லாம் உன் வாழ்க்கையில பிசாசு செய்து விட்டானோ, சில காரியங்கள் நினைச்சாலே உள்ள முருகுதா, கவலைப்படாத, உன்னுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோபு இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றுக் கொண்டார். அதே மீட்பர் உன்னோடு இருக்கிறார். அதே உன்னுடைய மீட்பர் உனக்கு நன்மை செய்ய ஆவலோடு கூட இருக்கிறார். ஏற்ற காலத்தில் எல்லாமே நேர்த்தியாய் செய்கிற தேவன். நீ இழந்ததெல்லாம் இரட்டிப்பாய் தருகிறவர். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர். அவமானத்துக்கு பதிலாக இரட்டிப்பான மானத்தை தருகிறவர். உன்னோடு கூட இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லலாமா, நீங்க எனக்கு போதுமானவர், நீங்க எனக்கு போதுமானவர் ஆண்டவரே. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டால் யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டால் யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும்,
நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நீங்க போதும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை முழுவதும் கூட நான் தேடியும் கிடைக்காத சொத்து நீங்க அப்பா. என் வாழ்க்கையில எனக்கு நீங்க இருந்தாலே உலகமே நான் வென்றபடி நான் ஜெயித்த ஒரு சந்தோஷம் எனக்கு அப்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கடைசியாக கரங்களை உயர்த்தி நாங்க சொல்லலாம், எனக்கு நீங்க போதுமானவர், நீங்க போதுமானவர். என்னெல்லாம் என் வாழ்க்கையில கஷ்டம் என்று நான் நினைச்சனோ அதெல்லாம் என் தேவனால செய்ய முடியாதவைகளோ இல்லை கடினமாக செய்ய முடியவைகளும் அல்லவே அல்ல என்றதை நான் உணர்கிறேன் அப்பா. அற்புதத்தை தேடி வரல ஆண்டவரே, அற்புதமானவரே, நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு நீங்க போதும், விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து நீர் எனக்கு. என்னை ஏன அர்ப்பணிக்கிறப்பா, எங்களையே நாங்கள் ஜீவ பலியாக சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஆவி, ஆன்மா, சரீரத்தை உங்களுடைய பலிப்பீடத்தின் மேல் வைத்து சொல்லுகிறோம், இந்த உலகத்தில் எங்களுக்கு நீங்க போதுமானவர், எங்களுடைய எண்ணிக்கைக்கு எட்டாதவர், எங்களுடைய சொல்லால அப்பா சொல்ல வர்ணிக்க முடியாதவர் நீர். உம்மை கனப்படுத்துகிறோம். எல்லா கனமும் எல்லாம் புகழும் மகிமையும் ஒருவருக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.